சின்ன மருமகள் 4 எபிசோடில். ஸோ தமிழ் ரொம்பவுமே பார்க்கறதுக்கு பரிதாபமாக இருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய கனவு அப்படிங்கிறது சேர்த்து கூட நல்லபடியாக வாழணும் அப்படிங்கிறது அதுவும் நடக்காமல் போச்சே. அதை தாண்டி இப்போது அவங்க டாக்டர் படிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அதுக்காக சேது அவங்க அப்பாவுக்கு தெரியாமல் சில விஷயங்கள் பண்ணி கொடுத்தாரு. அதுவும் இப்போ தெரிஞ்சு போய் சேதுக்கும் ராஜாங்கத்துக்கு சண்டை வந்துருச்சுன்னா பார்த்துங்களேன். அதனால தமிழ் ஒட்டுமொத்தமாக மனசு உடைச்சு போயிட்டாங்க. நமக்கு இருந்த எல்லா நம்பிக்கையும் போயிடுச்சு. என்னடா பண்ண போகிறோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது சேது ஃபுல்லாக குடிச்சிட்டு வராரு. குடிச்சிட்டு வந்து தமிழ்கிட்ட கண்டபடி பேசுகிறாரு. உன்னை போய் நான் தேவதைன்னு நினச்சேன், ஆனால் நீ தேவதை கிடையாது, எனக்காக வந்த சாத்தா நீனு. உன்னால் நான் சந்தோஷத்தை இழந்தேன், இப்போது உன்னால் எங்கள் அப்பாவையும் இழந்துட்டேன், எனக்கு எதுவுமே இல்லைன்னு ஆயிடுச்சு. உன்னால் நான் இன்னும் வாழ்க்கை என்ன இழக்க போகிறேன், இந்த உயிர் மட்டும்தான் இருக்குது, அதையும் இழந்துட்டேன் அப்படின்னா நீ ரொம்ப சந்தோஷப்படுவார அப்படிங்கிற மாதிரி தமிழை புரிஞ்சிக்காமல் சேது பேசுகிறது தமிழுக்கு ஒரு பக்கம் சோகத்தை அளித்தாலும் சேது கண்டபடி பேசிட்டு ஃபுல் போதையில் அங்கேயே வாந்தி எடுக்கிறாரு. அதை பார்த்துட்டு தமிழ் ஐயோ என்னாச்சுங்க இங்கே பாருங்க அப்படின்னு சொல்ல, தொடாதடி என்னை தொடைய வேணாம், ஒரு நினச்சதுக்கு நான் இவ்வளோ அனுபவிக்கிறேன், இன்னும் நீ தொட்டன்னு வச்சுக்கேன் அது ஒரு மிகப்பெரிய பாவமாக போயிடும் அப்படின்னு சொல்ல, கருப்பு ஒன்று மாப்பிள்ள நான் சொல்கிறது கேளு மாப்பிள்ள, வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி சேதுவை பொறுமையாக அழைச்சிட்டு போகிறாரு. தமிழ் ஒரு பக்கம் அவங்களுக்கு ரொம்ப சோகமாக இருக்குது, ஒரு பக்கம் தன்னை யாருமே புரிஞ்சுக்கலையே அப்படிங்கிறது அவங்களுக்கு மிகப்பெரிய வருத்தமாக இருக்குது. இன்னொரு பக்கம் தான் குழந்தைகிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாடுறா இதெல்லாம் பார்த்து நீ பயந்துடாத, அப்பா ரொம்ப நல்லவர்றா, அப்பாவுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படிங்கிறது எதுவுமே புரியல, அதனால அப்பா கோவப்படுறாரு, அதுக்காக நீ அப்பாவை தப்பாக நினச்சிக்காதரா, நீ வெளியில் வரும்போது கண்டிப்பாக அப்பா நல்லா அப்பாவை மாறிடுவார், அப்போ தெரியும் உனக்கு அப்பாவை பற்றி அப்படின்னு சொல்லி தன் குழந்தைக்கு நம்ம தமிழ் ரொம்ப சப்போர்ட்டாக பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அடுத்த நாள் காலை விடியுது. நம்ம ராஜாங்கம் அவங்களுடைய எம்எல்ஏ எலெக்ஷனுக்காக பிரச்சாரத்துக்கு கிளம்பிட்டு இருக்காரு. அது தெரிஞ்ச சேது நேராக ஓடி வந்து, அப்பா நானும் வரப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா, நான் தெரியாமல் பண்ணிட்டேப்பா, ஏன்ப்பா என்கிட்ட பேச மாட்டீங்க, நானும் பிரச்சாரத்துக்கு வரேன்ப்பா அப்படின்னு சொல்ல, சேதோட அம்மா சொல்கிறாங்க, ஆமாங்க அவனும் வரட்டுமேங்க அப்படின்னு சொல்லுவோம். ராஜாங்க சொல்கிறாரு, நான் எப்போதுமே ஒரு வாட்டி முடிவு பண்ணுறேன்னா அதுதான் என்னுடைய முடிவு, அதை யாருக்காகவும் மாற்றிக்க மாட்டேன், நான் பெத்த புல்லுன்னு நினச்சேன், ஆனால் அவன் என்ன ஒரு அப்பாவாக நினைக்கல, என் வார்த்தையை மதிக்கவே இல்லைல்ல, இந்த வீட்டில் இருக்க எல்லாருக்குமே படிக்கணும் ஆசை இருந்திருக்கு, ஆனால் என்னுடைய பேச்சை கேட்டு எல்லாருமே இருந்தாங்க வீட்லேயே, அப்போது அவங்கெல்லாம் மதித்தாங்க, பெத்த புள்ள இவன் நான் மதிக்கலை, அப்போது இவன் எனக்கு பிள்ளையா, இவன் எனக்கு பிள்ளையே கிடையாது, இவனை இனிமேல் என் முகத்தை முடிக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன், அதையும் மீறி முடிக்கிறானா அவன் அப்போது என் மேலே மரியாதை இல்லைன்னு தானே அர்த்தம் அவனுக்கு அப்படின்னு சொல்ல, சேது ஒன்று என்னப்பா இப்படி பேசுகிறீங்க, நான் தான் தெரியாமல் பண்ணிட்டேனேப்பா, என்னை மன்னிச்சிடுங்கப்பா அப்படின்னு சொல்ல, போதும் நிப்பாட்டுதோட அப்படின்னு சொல்ல, டக்குன்னு அந்த இடத்துல ஈஸ்வரி, சேது நான் சொன்னேன்ல அப்பாவுக்கு வந்து உன் மேலே கோபமாக இருக்குடா, அதனால் கொஞ்சம் நாளைக்கு அமைதியாக இரு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ராஜாங்கம் இவர் போஸ் எங்க அப்படின்னு கேட்க, உள்ளே இருக்கானே ஏன்னா போஸை கூப்பிடுமா, அவனை அழைச்சிட்டு போகிறான் கூட அப்படின்னு சொல்லவும், அங்கே என் தாமரைக்கெலாம் ஒரு சந்தோஷம் தாங்கலை. இத்தனை நாள் வரைக்கும் தான் புள்ள தான் எல்லாமே நினச்ச ராஜாங்கம் இன்னைக்கு தன் புள்ளையே வேணாம் போஸை என் கூட அனுப்புங்கன்னு சொல்லவும் அவங்களுக்குலாம் மகிழ்ச்சி தாங்கலை. போஸும் ஓடி வந்து நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போஸ் கூட போகிறாரு. இதை பார்த்தா சேதுக்கு தமிழ் மேலே உச்சகட்டம் கோவம் வருது. எல்லாத்துக்கும் காரணம் வந்து தமிழ் தானே அப்படின்னு சொல்லி தமிழ் ரொம்பவுமே வெக்ஸ் ஆகிறாரு. இந்த பக்கம் நம்ம ராஜாங்கம் போஸை அழைச்சிட்டு பிரச்சாரத்துக்கு போகிறாரு. அங்கே போன இடத்துல எல்லா இடத்துலையுமே இனிமேல் இவன் தான் எல்லாமே, எனக்கு அப்புறம் இவன் தான் அப்படிங்கிற மாதிரி போஸை ரொம்ப பெருமையாக பேசுகிறாரு. அதை கேட்ட போஸுக்கு அவ்வளோதான் சேது கதை, இனிமேல் சேதுவால் ஒன்றுமே பண்ண முடியாது, அது அப்பாவே நம்மளை மதிக்க ஆரம்பிச்சிட்டாரு, இனிமேல் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவருடைய இடத்த நம்ம பிடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி போஸ் தெளிவாக பிளான் பண்ணுறாரு. இந்த பக்கம் தாமரை சாவித்திரி யோசிக்கிறாங்க, ஈஸ்வரிலாம் எப்படியாவது இந்த தமிழை பழி வாங்கியே தீரணும் அப்படின்னு சொல்லி பேசும்போது தாமரை சொல்கிறாங்க, ஆமாம் இப்போ தான் நம்ம சேதுவையும் ராஜாங்கத்தையும் பிரிச்சிருக்கோம், போஸை ராஜாங்கத்தோட சேர்த்து விட்டுட்டோம், நாம் இன்னும் பண்ண வேண்டியது ஒன்று தான், அந்த தமிழுக்கு ஒரு முடிவு கட்டிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இனிமேல் நாம் நினைக்கிறதாமா எல்லாமே நடக்கும் அப்படின்னு பேச, அதுக்கும் நான் ஒரு பிளான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னவா பண்ணியிருக்க, என்ன பிளானு, அதான்டி இந்த தமிழ் இப்போது அப்பத்தா கூட ரொம்ப நெருக்கமாக இருக்கால, அதுக்கு என்ன காரணம், இப்போது அப்பத்தா வச்சு விட்ட இடத்த பிடிச்சலாம் நினைக்கிறாடி இந்த தமிழ், அந்த தமிழ்ச்செல்வி அதுக்கு பிளான் பண்ணுறதுக்கு காரணமே அவள் வயிற்றுல ஒரு கரு இருக்குது, அதுதான் அதை வச்சு தான் இப்போது தமிழ்ச்செல்வி அப்பத்தாவை கைக்குள்ளே போட்டுட்ருக்கா, அப்படியே அப்பத்தா வச்சு ராஜாங்கத்தை அப்படியே பேசி பேசி கொஞ்சம் கொஞ்சமாக சமாதானப்படுத்தி உள்ளே பூந்துடலான்னு நினைக்கிறா, அதை விட்டு வைப்போமா நம்ம, அதுக்கு என்ன பண்ண போகிறேன்,
அதுக்கு தான் அந்த கருவிலேயே கலைச்சிட்டோம்னா தமிழால் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. இதுக்கு மேலே இங்கே இருந்தோம் அப்படின்னா நம்மளை வாழ விட மாட்டான்னு சொல்லி அவளாவே நைட்டாக ஓடி போயிடுவா. அப்புறம் சேதுவை உனக்கு கிளம்பி வச்சிடலாம், எப்படி என் திட்டம் அப்படின்னு சொல்ல, அது பழிக்குமா நடக்குமா அப்படின்னு கேட்க, ஏண்டி நான் சொல்லி இது நடக்காமல் இருந்திருக்கு, இந்த பார்த்தியா இதுதான் மூலிகை, இந்த மூலிகையை கலந்து கொடுத்தோம் சீக்கிரம் கஷாயத்தில் தமிழ் குடிச்சிட்டு அவ்வளோதான் வயிற்றுவலி வந்து ஆட்டோமேட்டிக்காக கலைஞ்சிரும் அப்படின்னு நைட்டே பிளான் பண்ணி வைக்கிறாங்க தமிழை கருவை கலைக்கிறதுக்கு. இந்த பக்கம் பார்த்தா போஸு தன்னை ராஜாங்க அப்பா பெருமையாக பேசிட்டாரு, எல்லா இடத்துலையுமே நம்ம தான் வசதின்னு சொல்கிறாரு. இன்னைக்கு சேதுவால் ஒன்றுமே பண்ண முடியாது. இன்றைக்கி சேதுக்கு 2 பாட்டில் எக்ஸ்ட்ரா வாங்கி கொடுக்கணும். வாங்கி கொடுத்து அவனுக்கு தமிழ்ச்செல்வியை பற்றி தேவையில்லாத பழைய விஷயங்கள்லாம் சொல்லி ஏற்றி விட்டு அவனை ஃபுல் போதிலே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்ச நாளில் இந்த இடத்தையும் நம்ம பிடிச்சிடலாம். இந்த சொத்து அப்புறம் நமக்கு தான், நாம் தான் இல்லாமல் இருப்போம். அந்த சேது ஒன்றும் இல்லாதனா பைத்தியக்காரனா ஒரு பிச்சைக்காரனா எங்கேயா சுற்றிட்டு இருப்பான். அதுதான் நமக்கு தேவை. ஸோ அவனுக்கு இன்றைக்கி ஒரு 2 பாட்டிலை கொடுத்து 2 பிட்டை இன்றைக்கி போட்டு ஏற்றி விட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கப்புறம் நம்ம தான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி போஸ் யோசிக்கிறான். யோசிச்சுட்டு சேதுக்கு சரக்குலாம் வாங்கிட்டு போகிறான். போயிட்டு அங்கே சேதுகிட்ட கொடுக்குறாரு. கொடுத்து தமிழ்ச்செல்வை பற்றி ஏற்றி விட்றாரு. அண்ணன் நீ தானே தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்க, அந்த தமிழ்ச்செல்வை பார்த்தியா தாமரைகிட்ட போய் சவால் போட்டிருக்கானே, நீங்களாம் படிக்கலை, நான் படிச்சுட்ருக்கேன் பார்த்தீங்களா, இந்த புக்கெலாம் யார் வாங்கி கொடுத்தா? சேது தான். அவரை பொறுத்த வரைக்கும் உங்களை விட எனக்கு தான் வசதி. நீங்கள் போய் இது யார்கிட்டவான்னு சொல்லுங்கள், யார்கிட்ட சொன்னால் அவர் சொல்லுவார் எனக்காக. இந்த விஷயத்தில் என்னை விட்டு கொடுக்க மாட்டார். அதனால தான் எனக்கு படிக்கிறதுக்கு புக்கு வாங்கி கொடுத்தாரு. நானே சொன்னேன் வேண்டாம் வேண்டான்னு சொல்லிட்டு, ஆனால் அவர் கேட்கவே இல்லை. அதுங்களும் நீ ஒன்றா, நீ படி தாமரை தமிழ் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு புக்கு வாங்கி கொடுத்தான்னு சொல்லி அந்த தமிழ் சொல்லி தான் தாமரைட்ட ரொம்ப நக்கலாக பேசியிருக்கு. அதனால தான் தாமரை உடனே கோவம் வந்து சேது அப்படி பண்ணியிருக்க மாட்டாரேன்னு சொல்லி உங்கள் மேலே அந்த நம்பிக்கையில் தானே அது வந்து மாமாட்ட சொல்லியிருக்கு, அப்பாட்ட ராஜாங்க அப்பாட்ட. அதுக்கப்புறம் தான் ராஜாங்க அப்பா விசாரிக்கும் போது தான் நீங்களாக ஒத்துக்கிட்டீங்க உண்மையை ஆமான்னு சொல்லிட்டு. இல்லைனா இந்த விஷயம் யாருக்கும் தெரிஞ்சிருக்காதுண்ணே, அதை தமிழ் சொல்லி பாருண்ணா எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு. உங்களை பழி வாங்கிறதுல அவளுக்கு என்னென்ன அப்படி இருக்குது, இவெல்லாம் பொண்ணானே, எப்படின்னா இந்த பொண்ணு நீ காலேஜ் கிளம்பிக்கிட்ட, எனக்கு அதை நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணே அப்படி இப்படின்னு போஸ் வந்து இந்த ஒரு பக்கம் சேதுக்கிட்ட ஏற்றி விட்றாரு. இதை கேட்ட சேதுக்கு உச்சக்கட்ட கடுப்பாகுது. சே, இந்த தமிழ் செல்வி போய் நம்ம தேவதைலாம் நினச்சோமே, ரொம்ப மட்டமாக இருந்திருக்காளே, அவளை விடக்கூடாதுடா தான் போஸு, அவளை வெறுத்து ஒதுக்கிட்டேன். இனிமேல் இந்த வீட்டில் மட்டும் தான் இருக்கா, அவளையும் விட மாட்டேன், ஏதாவது ஒன்று பண்ணி இந்த வீட்டை வெளியே விரட்டுறேன் அப்படின்னு சொல்லி பாட்டில் எடுத்து கட்டக்கன்னு குடிக்கிறார் சேது. அதை பார்த்த போஸு மனசுக்குள்ளெல்லாம் ஒரே புல்லரிப்பு தாங்கலை. அப்பா நம்ம சொன்ன எல்லாத்தையும் நம்பிட்டான், இப்போ பாட்டில் எடுத்து அப்படியே குடிக்க ஆரம்பிச்சிட்டான். இன்னும் ஒரு மாதம் இதேமாதிரி குடித்தானா இவன் கண்டிப்பாக இவன் கதை அவுட்டு தான், அப்புறம் நமக்கு எந்த தொல்லையுமே இல்லை, இந்த ஒட்டுமொத்த சொத்தும் நமக்கு தான் அப்படிங்கிற மாதிரி போஸ் நினச்சிக்கிட்டு அப்படியே சேர்த்து குடிச்சு கவுந்த உடனே அதில் லைட்டாக அந்த சதோஸில் போஸ் எடுத்து குடிக்கிறான். குடித்து முடிச்சுட்டு அப்படியே வெளியே வந்து பார்த்தா அங்கே தமிழ் உட்காந்துருக்காங்க. தமிழை பார்த்தோன்னே போஸுக்கு ஏதோ தோணுது. உடனே கிளம்பி அதே போதையில் அங்கே போகிறான். போயிட்டு தமிழ்ச்செல்வியை பார்க்குறான். தமிழ்ச்செல்வி அப்போ தான் அவங்க கட்டிலில் துணி போட்டு மடிச்சிட்ருக்காங்க. ஸோ பின்புறமாக வந்து பார்த்துட்டு தமிழ்ச்செல்வி மேலே அவனுக்கு ஆசை வருது. நேராக தமிழ்ச்செல்வி கிட்டக்க போகிறான். போனவுடனே அவனை பார்த்த போஸப்போ தமிழ்ச்செல்வி என்ன வேணும், ஏன் இங்கே வந்திருக்கீங்க அப்படி கேட்க, என்ன தமிழ் தூங்க போறியா, தூங்கு தூங்கு, நான் வேணால் துணைக்கு வரட்டுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி பேசுகிறாரு. அதை பார்த்து தமிழ்ச்செல்வி என்னங்க என்ன பேசுகிறீங்க, குடிச்சிருக்கீங்களா நீங்கள், வீட்டுக்குள்ளே போங்க அப்படின்னு சொல்ல, என்ன தமிழ் குடிச்சிருந்தாலும் சரி குடிக்காமல் இருந்தாலும் சரி நான் உங்ககிட்ட எப்படி பேசினாலும் சரி உனக்கு இங்கே கேட்கறதுக்கு யாரும் கிடையாது. நான் வந்து உங்கள்கிட்ட பேசுறது பெரிய விஷயம், என்னை தாண்டி இந்த வீட்டில் யாரும் உங்கள்கிட்ட பேச போகிறா, அதனால் நான் சொல்கிறத கேட்டுக்கிட்டேன் அப்படின்னா உனக்கு நல்லது, இல்லை அப்படின்னு சொல்லி முரண்டு பிடிச்சா அப்படின்னா அப்படியே லாஸ் உனக்கு தான். ஏன்னா இந்த வீட்டில் நீ என்ன தான் கூப்பாடு போட்டு கற்றுனாலும் கதறி கதறி அழுதாலும் யாரும் வரப்போகிறது கிடையாது. அப்படியே வந்தாலும் நீ சொல்கிறத யாரும் நம்பவும் மாட்டாங்க. நான் என்ன சொல்கிறேனோ அதை நம்புவாங்க. அதனால் முரண்டு பிடிக்காமல் நான் சொல்கிறது கேளு அப்படிங்கிற மாதிரி தமிழ்கிட்ட போஸு ஒரு மாதிரி பேச, அவரோட எண்ணத்தை புரிஞ்சுட்டு தமிழ்ச்செல்வி இங்கேருந்து ஒழுங்காக போயிடுங்க, அதுதான் உனக்கு மரியாதைன்னு சொல்லவும், என்னடி மரியாதை, உனக்கு என்ன மரியாதை வேண்டி இருக்குது, இங்கே வா அப்படின்னு சொல்லி தமிழ்கிட்ட போகிறாரு. உடனே தமிழ்ச்செல்வி டக்குன்னு குடிஞ்சு பக்கத்தில் இந்த அருவாமனை எடுத்து போய் அவர் கழுத்தில் வைக்கிறாங்க. இங்கே பாரு, நான் வந்து சேது மாமாவுக்காக தான் இவ்வளோ பொறுத்து போகிறேன், அதுக்காக நான் ஒன்றும் கோலை கிடையாது, உங்ககிட்டலாம் அடிமத்தனமாக போகிறதுக்கு. எனக்கு எதனா ஒரு பிரச்சனை அப்படின்னா உன்னை இங்கேயே அறுத்து போட்டுட்டு ஜெயிலுக்கு போட்டுன்னு தயங்க மாட்டேன், எங்கள் அப்பா அப்படி தான் வளர்த்துருக்காரு, இதோட போயிடு அப்படிங்கிறாரு. இதை பார்த்த அங்கே இருந்த சேது போதையில் என்ன படம் தெரியாமல் அங்கேருந்து இறங்கி வராரு.
வந்து என்னாச்சு தமிழ், ஏன் இப்படி பண்ணுறேன்னு கேட்க தமிழ் உடனே அழுகுறாங்க. அதை கேட்ட சேது போதையிலேயே போஸை போட்டு அடிக்காரு. நாயே உன்னை போய் தம்பி நினச்சாடா, நீ இப்படி ஒரு எச்சவலை பார்க்குறேன்னு சொல்லி போஸை போட்டு பயங்கரமாக அடிக்கிறாரு. போஸும் போதையில் ஏஞ்சி ஓடிறாரு. சேது அப்படியே போதையில் மயங்கிறாரு. உடனே தமிழ்ச்செல்வி கருப்பை கூப்பிட்டு அவர் அழைச்சிட்டு போங்க சித்தப்பான்னு சொல்லி அப்புறம் கருப்பு சேது வாசி வந்து படுக்க வச்சுறாங்க. தமிழ்ச்செல்விக்கு ஒரே சந்தோஷம் தாங்கலை. இவ்வளோ போதையிலையும் ஒரு பொண்டாட்டிக்கு எதுனா ஒன்று அவர் ஏஞ்சி அங்கேருந்து ஓடி வந்தார் போதையில். அதுதான் உண்மையான பாசம். அப்போ அவருக்கு உள்ளுக்குள்ளே உண்மையான பாசம் இருக்குது. அது வெளிக்காட்டிக்காமல் தான் இருக்கார். கண்டிப்பாக தன்னையும் தன் குழந்தையும் புரிஞ்சுக்கிட்டு சீக்கிரமே ஒரு மனசு மாறிடுவார் அப்படிங்கிற மகிழ்ச்சியோட படுக்கிறாங்க தமிழ்ச்செல்வி.